இன்னைக்கு திருவாரூர் சுபா சமையலில் காளான் கிரேவிங்க. இந்த காளான் கிரேவி நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். முந்நூறு கிராம் அளவுள்ள காளானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம். காளான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம். காளான் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளோட வாங்க கிச்சனுக்கு போகலாம். காளான் கிரேவி செய்ய ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் கடாய் காஞ்சோடனே எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாதி வதங்கின ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி ஒரு தக்காளி, அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரு கொத்து கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த ஸ்டேஜில் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாங்க. ஒன்று ஒன்றா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், அடுத்தது மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் ஒரு ஸ்பூன். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது கரம் மசாலா ஒரு ஸ்பூன். அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துட்டு மஷ்ரூமை சேர்க்க வேண்டியதாங்க. தண்ணி சேர்த்துக்கலாம் 3/4 கிளாஸ் அளவுக்கு. இது வரைக்கும் நீங்கள் காளான் கிரேவி ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு இருக்கும். அடுத்தது காளானை சேர்த்துடலாம். காளான் கிரேவியை ஒரு 1/2 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். திருவாரூர் சுபா சமையல்னால் சும்மா வாங்க. சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். காளான் கிரேவி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், காளான் கிரேவியை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல, சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. கால் மூடி அளவுக்கு லெமன் சாறு கொஞ்சம் புழிஞ்சு விட்டு அடுத்தது மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க இந்த காளான் கிரேவி.
காளான் கிரேவி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு காளான் கிரேவிங்க. கடைசியாக மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோ தாங்க இந்த காளான் கிரேவி. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.